ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம காட்டு நெல்லிக்காய் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலே போதும். இதை நீங்கள் ஈஸியாக 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம காட்டு நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு ஒரு 5 நெல்லிக்காய் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை தரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வெறும் நெல்லிக்காய் மட்டும் நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்துட்டு நான் இந்த மாதிரி நல்லா தரியாக அரைச்சி எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும், நான் ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கல. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இது கூட நம்ம இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட கடுகு வந்துட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலைக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு 1 மினிட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்கேன் அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் கடலைக்கொட்டை எல்லாமே லைட்டாக கொஞ்சம் கோல்டன் கலரில் டர்ன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இதை மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா கலர் வெந்துடுச்சு கூட. இப்போ இது கூட நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக. அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூடவே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 1/2 மினிட் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி, சால்ட் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதுக்கு லெமன் எல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த நெல்லிக்காயில் இருக்கிற அந்த புளிப்பே போதும் நம்மளுக்கு. அண்ட் இந்த காட்டு நெல்லிக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ ஆன அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரெசிப்பியில் சேர்த்து செஞ்சோன்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா காட்டு நெல்லிக்காய் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் நெல்லிக்காய் போட்டதுக்கப்புறமா இது 2 மினிட்ஸ் நான் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது நைட்டு செஞ்சது. உங்கள் கிட்ட மிச்சான சாதம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிப்பியை ஈஸியாக வீட்டில் செய்யலாம். ரைஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு நைட்டு செஞ்ச சாதம், அதனால் நான் இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இன்கேஸ் இதை வந்துட்டு நீங்கள் புதுசாக ரைஸ் செஞ்சு செய்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ரைஸ் வந்துட்டு போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். லெஃப்ட் ஓவர் ரைஸ் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா இந்த ரைஸோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துனதுக்கப்புறமா இது வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஹெல்த்தியான நெல்லிக்காய் பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் சாதமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.